இந்த பெண்களை அவதூறு பேசுவது, தேவையில்லாமல் பர்சனல் விஷயங்களை இழுப்பது, இது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிஜமாகவே இது பாரபட்சமற்ற நேர்மையான ஆட்சி அப்படின்னு ஒத்துக்கலாம். சும்மா பொழுது போகாத ஒரு 100 பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்றதுக்காக இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணிட்டு ஒருத்தரை பற்றி கண்ணா பின்னான்னு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்க்குறோம். இமிடியேட்டாக கேஸை போட்டு கிரிமினல் டிஃபமேஷன் கூட போடுங்க. போட்டுட்டு அந்த கேஸை சுறுசுறுப்பாக நடத்தி டக்குன்னு ஒரு 10 பேர் தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து அவங்க சொத்துல இத்தனை % எந்த கட்சி சார்பு இல்லாமல் யார் இருந்தாலும் ஒரு அவதூறு பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, அந்த ஒரு யார்ட்ஸ்டிக் தான் இருக்கணுமே தவிர எல்லா சோரியும் நம்ம படம் பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் இவரை பற்றி நல்ல ஒப்பீனியன் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு திறமையான அதிகாரி, எந்த கட்சிப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்றத ஒத்துக்க முடியாது. அப்படி நடந்தால் மட்டும்தான் தாவேகா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியும். சிவா, ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. பாஜகவுடைய மாநில செயலாளர் அலிசா அப்துல்லா அவர்கள் நேற்று நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகாரை கொடுத்து கண்ணீர் மல்க செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்டெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் கூட ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ திருச்சி சூரிய சிவா காலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. முக்தார் தலைமறைவாக இருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? சிவா, ஐயோ நீங்களும் சிவா தான். அது திருச்சி சூரிய சிவா. அதாவது இதுல 2 விதமான ஆங்கிள் இருக்கு சிவா. அவதூறு விஷயங்கள் இதுக்கெல்லாம் அரெஸ்ட் தேவையா? இதுதான் பொதுவாக வைக்கப்படுகின்ற கேள்வி, கருத்து சுதந்திரம் அப்படின்னு. ஆனா சிக்கல் எங்க வருதுன்னா, இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா? இப்போ ரைட்டு, அவதூறு, இந்த 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை இருக்கின்ற வழக்குகளில் அரெஸ்ட் தேவையில்லை, பெயில் இஸ் த ரூலு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க. ஆனால் இந்த வழக்குகள் எவ்வளவு நாள் போயிட்டுருக்கு, அது வரைக்கும் இந்த கேக் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. சில நேரங்களில் அந்த மாதிரி கேக் ஆர்டர் கொடுத்தும் அதை மீறி பேசினது அப்படின்ற விஷயங்கள்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அண்டு முடிவில் என்ன பெருசாக தண்டனை கொடுத்துட போகிறாங்க. அப்போது இது கருத்து சுதந்திரம், அவதூறு பேச்சுக்கு அரெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணிட்டு ஒருத்தரை பற்றி கண்ணா பின்னான்னு தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, வயா மீடியாவாக ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரி அவதூறு அப்படின்னா அது கிரிமினல் டிஃபமேஷனோ சிவில் டிஃபமேஷனோ எதுவாக இருந்தாலும் இதுக்காக தனி கோர்ட்டுகளை நீங்கள் உருவாக்கி கடகடன்னு ப்ராசஸ் பண்ணணும். இப்போ இந்த போக்சோ வழக்குகள், இந்த மாதிரி சில இதுக்கெல்லாம் உடனடியாக 70 நாளில் 80 நாள்லன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த அவதூறு வழக்குகளுக்கும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். அடுத்தது அந்த கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும். அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்படும். மற்றபடி அவர் பேசினது என்ன, அது சரியா அப்படின்ற விஷயத்துக்குள்ள நான் போகல, அதெல்லாம் நான் பார்க்கல. பட் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னும் போது பொதுவெளியில், அதுவும் இன்றைக்கி சரி, இவர் கொஞ்சம் அறியப்பட்ட நபர் இந்த மாதிரி பேசுகிறாரு, இதே ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் ஊர் பேர் தெரியாத, மூஞ்சி இல்லாத ஏதோ டுபாகூர் ஐடியெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ பேர் கண்ணாபின்னான்னு இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்படி நீங்கள் இந்த அவதூறெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1000 கேஸு புக் பண்ணணும். ஒரு தடவை தான் கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இது பண்ணோன்னா கோர்ட்டில் இடமே பத்தாது, ஜெயிலில் இடமே பத்தாது அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போ அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது பாருங்க, எங்களுக்கு தெரியாது, அவர் யாரோ ஒரு யூசர், அவர் ஏதோ பேசுகிறாரு, இவர் தப்பு அப்படின்னு நீங்கள் போலீஸ்கிட்டேருந்து ரிக்வஸ்ட் வந்து தான் அதை டேக் டவுன் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் எடுக்கிறோம். அப்புறம் கோர்ட்லேருந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவரோட ஐபி அட்ரஸ் என்ன ஏது டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோம், மொபைல் நம்பர் இருந்தால் அதை கொடுக்க போகிறோம், மற்றபடி எங்களுக்கு இது பொறுப்பு கிடையாது அப்படின்னு அவங்க கை கழுவிட்டு போயிடுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த பாருப்பா, நான் ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சுக்கிறேன், சரி ஒரு 5000 சதுர அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யார் ஒன்றா வரலாம், அவங்க இஷ்டத்துக்கு எது ஒன்றா பேசலாம், நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். அவன் பேசினது தப்பு அப்படின்னா நீ சொல்லு, அவன் பேசினதை மட்டும் நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா உன் இடத்துல அவன் கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருப்பியா? பொதுவில் நம்ம இப்படி தானே கேட்போம். அப்போது நிஜத்தில் இந்த மாதிரி நடக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம்.
ஆனால் சைபர் ஸ்பேஸில் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லைன்றது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது அமெரிக்காலையும் சரி இங்கேயும் சரி அந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டுருக்கு. அங்கே பண்ணுறதுக்கு நீ தான் பொறுப்புன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க? அதை பாருங்க, அவன் பேசுறது வந்து பொய்யா அவதூறா இல்லை வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறானா, இதெல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ யார் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறது? இப்போ கோடிக்கணக்கில் யூசர்ஸ் இருக்காங்க, அதில் லட்சக்கணக்கில் வந்து யார் யாரோ அசிங்கமாக பேசிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னால், அப்போ அதையெல்லாம் இப்போ நீங்கள் சில ஏஐ டூல்ஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில படங்களை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காது. இது வந்து கண்டென்ட் வயலேஷன் அப்படின்னு சொல்லும். அப்போ அதே மாதிரி இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீ பிளாக் பண்ணணும், நீயாவே பண்ணணும் முதல்ல. ஏன் ஏஐயில் வந்து கிரியேட் பண்ணும்போது மட்டும் அதனால் கண்டுபிடிக்க முடியுது, இப்போ கண்டுபிடிக்க முடியலையா? பட் இன்றைக்கி இந்த மாதிரி அசிங்கமாக பேசுறது அப்படின்றது நிறைய இருந்துகிட்ருக்கு சிவா. அதுலேயும் வந்து பெண்களை பற்றி, திரையுலகத்தில் இருக்கவங்கள பற்றி ஏதோ நமக்கு தான் தெரிஞ்ச மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ சிவா வந்து இவருக்கு வந்து 10 பேரோட பழக்கம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜென்ரல் நாலேஜ் இது, இதெல்லாம் தேவையா நமக்கு? ஆனால் இதை பார்க்கறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது இல்லையா? இப்போது நான் இது மாதிரி சொல்கிறேன், சிவா இது மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னா ஒத்தனுமே பார்க்கலன்னா நாளைக்கு யாருமே என்கிட்ட அதை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அப்போ அவங்களையும் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக சமுதாயம் நாசமாயிட்டு போயிருக்கு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி, இந்த மாதிரி அசிங்கமாக பேசினாங்கன்னு சொன்னால் இமிடியேட்டாக கேஸை போட்டு கிரிமினல் டிஃபமேஷன் கூட போடுங்க. போட்டுட்டு அந்த கேஸை சுறுசுறுப்பாக நடத்தி டக்குன்னு ஒரு 10 பேர் தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து அவங்க சொத்தில் இத்தனை % அமௌண்ட்டுன்னு நீங்கள் வச்சிடாதீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் வச்சுருவாங்க, 10 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக அவர் சொத்து எவ்வளோ வச்சுக்கிறாரோ அதில் இத்தனை % அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே 1 லட்ச ரூபா ஒருத்தர் சொத்து இருக்குது அப்படின்னாலும் அவர் பயப்படுவார், 10 கோடி ரூபா வச்சுருக்கவங்களும் பயப்படுவாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷன் நினைக்கிறேன். அடுத்தது பேசுகிறவங்களுக்கும் ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வேணும். என்ன பேசுகிறோம்? ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி நமக்கு என்ன வருது? ஏதோ 4 பேர் பார்க்குறாங்க, வியூஸ் வருது அப்படின்றதெல்லாம் ஒரு இதுவா? இதனால் நீங்கள் மன்னருக்கு சொல்ல வரும் கருத்து ஒரு புடலங்காயும் கிடையாது. நீங்கள் அரசியல் ரீதியாக ஒருத்தரை சொல்லுங்கள், இல்லை அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார், அவர் ஊழல் பண்ணியிருக்கார், அவர் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த கட்சியில் இருந்து டகால் அந்த கட்சிக்கு போயிட்டார், இல்லை இந்த கட்சிக்கு உள்ளே இருந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்க்குறார், இதெல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் பெரும்பாலும் இது அரசியல் சேனல்களில் இந்த மாதிரி வருதுன்றது, இது யாருக்கு என்ன பிரயோஜனம்? சும்மா பொழுது போகாத ஒரு 100 பேர் உட்காந்து பார்க்குறாங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த கைது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் சரின்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன், எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் சிவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலிசா அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே பேட்டியில் தான் என்ன தெரிவித்தாங்க அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சி இருந்திருந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, பெண்கள் குறித்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக ஆட்சி இருக்கிறது, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக ஆட்சியில் இருக்கிறது, அதனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருந்தாங்க. சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளார திருச்சி சூரிய சிவா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ தாவேக ஆட்சி சொன்ன விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை, திமுக ஆட்சியும் வந்து கைது பண்ணியிருக்காங்க சுட சுட. ஆனால் வந்து அது எந்த கட்சி சார்புடையவர்கள் அப்படின்றத பார்த்து தான். இப்போது திமுகவில் இருக்க சில பேரே வந்து அசிங்கமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமன்ஸ் கமிஷன் அங்கெல்லாமும் கம்ப்ளைண்ட் போய் அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் ஒன்றும் நடவடிக்கை கிடையாது. திடீர்னு கட்டம் கட்டுவாங்க, மறுபடியும் கட்சியில் சேர்த்துப்பாங்க. அதே மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா அது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருந்தால் கூட கபால்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் திமுகவாக இருந்தால் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அது யார் அந்த மாதிரி பேசினது, யாரை பேசினாங்க அப்படின்றத பார்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு இது வந்து ஏதோ தாவேகா வந்து பெண்களுக்கு எதிரான விஷயங்களில் சுறுசுறுப்பாக நடவடிக்கை எடுக்கின்றது அப்படின்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி பார்க்க போனால் தாவேக்கு எதிராக கருத்து சொல்கின்ற பெண்கள், அவங்களுக்கு எதிராக கருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதிலலாம் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இது பண்ணாங்களா? இதையும் நான் ஒரு அரசியலாக தான் பார்க்குறேன். திமுக அந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணாங்க, தாவேகா இந்த காலகட்டத்தில் இப்படி பண்ணுறாங்க. பட் இது பண்ணதை தப்புன்னு சொல்கிற நிலைமையில் நான் இல்லை, அதுதான் நான் சொல்வேன். அதே மாதிரி இந்த மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்றது யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். அது எதிர்கட்சிக்காரங்க இல்லை திமுக சார்பு அப்படின்றவங்கள மட்டும் பண்ணாமல் எந்த கட்சி சார்பு இல்லாமல் யார் இருந்தாலும் ஒரு அவதூறு பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, அந்த ஒரு யாட்ஸ்டிக் தான் இருக்கணுமே தவிர எந்த கட்சிப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்றத வந்து ஒத்துக்க முடியாது. அப்படி நடந்தால் மட்டும்தான் தாவேகா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியும் சிவா. இல்லை, இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று காலையில் தான் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் பதவியேற்றாங்க. பதவியேற்ற பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் கைது நடக்கிறது அப்படின்னா, இப்போ டிஜிபியாக வந்த பிறகு இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுக்கலாம். இது வந்து
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லா சோறையும் நம்ம பதம் பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் இவரை பற்றி நல்ல ஒப்பீனியன் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு திறமையான அதிகாரி. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கணும். யார் யாரை பற்றி தப்பாக பேசினாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான். அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடவடிக்கை எடுக்கின்றது வேறு. இந்த பெண்களை அவதூறு பேசுவது, தேவையில்லாமல் பர்சனல் விஷயங்களை இழுப்பது, இது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிஜமாகவே வந்து இது வந்து பாரபட்சமற்ற நேர்மையான ஆட்சி அப்படின்னு ஒத்துக்கலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.